Hello everyone, Indian Constitution Part 7 வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதோட சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சில அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகளோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதாவது சிறப்பம்சங்கள் என்னென்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் யார் யாருக்கு இந்த ரைட்ஸ் அப்ளிகபிள் ஆகும், யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது, அண்ட் நம்ம டெமோக்ரஸியில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ரோல் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லுது. ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் 12 to 35. இந்த ஆர்டிகிள்ஸ் 12 to 35ல் ஒவ்வொரு ரைட்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சோர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ஏல அவங்களோட சிட்டிசன்ஸ்க்காக பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சர்டன் ரைட்ஸ் இருக்குது. அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நாம் இந்தியாவில் உருவாக்கியிருக்கோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு, தமிழில் உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பின் உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னா கர்த்தா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1215 வருஷம் இங்கிலாண்டில் கிங் ஜான் அப்படிங்கிறவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த போராட்டத்தோட விளைவாக இந்த கிங் ஜான் அவங்களுக்கு ஒரு சில உரிமைகளை கொடுக்குறாரு. அந்த உரிமைகளை தான் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட மேக்னா கர்த்தா. அதே மாதிரி நம்மளோட உரிமைகளை பற்றி கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை நம்ம மேக்னா கர்த்தா ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை கொடுக்குது. அதாவது நம்ம நாடு ஒரு ஜனநாயக முறையில் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் மக்களுடைய உரிமைகளை மீறி எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் எந்த ஒரு ரூல் லா எதுவுமே கவர்மெண்டால் கொண்டு வர முடியாது. ஸோ மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிற விதத்தில் இந்த பார்ட் இருக்கிறதுனால நாம் இதை பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறப்ப சிறப்பம்சங்கள், நம்ம அடிப்படை உரிமைகளோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா சம் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற பீப்புள் சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ், அதாவது இந்தியன்ஸை வந்து நம்ம சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குடியுரிமை வாங்கினவங்க. மற்றவங்கள வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கவங்கள ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் வந்து ஒன்லி நம்ம சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும், ஒரு சிலது எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ என்னென்ன ரைட்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், க்ரீட், செக்ஸ், ரேஸ் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அந்த உரிமை வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேட்டர்ஸில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுவும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகல் 19 ஒரு 6 விதமான ஃப்ரீடம் பற்றி சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன், ஃப்ரீடம் டு அசம்பிள் எனிவேர், அண்ட் ஃப்ரீடம் டு மூவ் எனிவேர் இன்சைட் த கண்ட்ரி, ஃப்ரீடம் டு ரிசைட் எனிவேர் இன் த கண்ட்ரி, அண்ட் ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். நமக்கு பேச்சுரிமை இருக்குது, ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது, அசம்பிள் எங்கே ஒரு கூட்டம் சேர்க்கிறதுக்கான உரிமை இருக்குது, அண்ட் நம்ம எங்கே வேணால் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் வசிக்கலாம், அதோட நம்ம என்ன தொழில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 விதமான உரிமைகள் நமக்கு தந்திருக்காங்க. இது வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஃபாரினர்ஸ்க்கு இது கிடையாது. அடுத்ததாக ஆர்டிகல் 29 and 30. இது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஆஃப் தி மைனாரிட்டிஸ். இதுவும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும், ஏலியன்ஸ்க்கு கிடைக்காது. ஸோ ஆர்டிகல் 15, 16, 19, 29 and 30 are only applicable to Indian citizens and not for the aliens. இதான் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்.
And the second one என்ன அப்படின்னா not absolute as state can impose reasonable restrictions. not absolute, இது ஒரு முழுமையானது கிடையாது, முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா reasonable restrictions காரணம் மிகுந்த கட்டுப்பாடுகளை வந்து ஸ்டேட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே விதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாருக்கும் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. தனி மனித சுதந்திரத்துக்கும் வாழ்வதற்குமான உரிமை இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு பர்சன் வந்து தப்பு பண்ணி ஜெயிலில் இருக்காங்க, அவங்களுக்கு தனி மனித சுதந்திரம் கிடைக்குமா, பர்சனல் லிபர்ட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தனி மனித சுதந்திரம் கொடுத்து வெளியே விட்டோம் அப்படின்னா அதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், மக்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் ஒரு ஜென்ரல் வெல்ஃபேருக்காக ஸ்டேட் வந்து அவங்கள ப்ரிசனில் வச்சு அவங்களோட லிபர்ட்டியை, பர்சனல் லிபர்ட்டியை வந்து கட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் ஜென்ரல் வெல்ஃபேருக்காக ஸ்டேட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதித்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மக்களுக்கு முழுசாக கிடைக்காத மாதிரி பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட். ஆர்பிட்ரரி அப்படிங்கிறப்போ தன்னிச்சையான செயல்பாடு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே போய் முறையிடலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறனால கவர்மெண்டால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் தன்னிச்சையாக எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவுகளும் எடுத்து எந்த ஒரு சட்டங்களும் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் த ஆர்பிட்ரரி ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸபிள், அதாவது நீதிமன்றத்தால் நிலைநிறுத்தக்கூடியவை. இப்போது ஒருத்தங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கல அப்படின்னா அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஆர்டிகிள் 32 அண்டரில் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம், ஆர் ஆர்டிகிள் 226 அண்டரில் ஹை கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். இதுவே இப்போ வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் அந்த மாதிரி வேறு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட்ஸ் மாதிரியே வேறு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாரும் கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஜஸ்டிஸபிள், நீதிமன்றத்தால் நிலைநிறுத்தக்கூடியவை. இந்த அடுத்த ஃபீச்சர் என்னென்னா கேரண்டீட் பை சுப்ரீம் கோர்ட். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ரைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இந்த ரைட்ஸில் ஏதாவது ஒன்று நமக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். மற்ற என்ன கேஸ் அப்படின்னாலும் சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் எதுனாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்புறமா ஹை கோர்ட், அப்புறம் கடைசியில் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனால் இந்த ஒன்று மட்டும், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுக்கப்படுறதுல மட்டும் நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதனால நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து கார்டியன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீட் பை தி சுப்ரீம் கோர்ட். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி எக்ஸப்ட் ஆர்டிகிள் 20 and 21. ஸோ எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க, தேசிய நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் ஆர்டிகிள் 20 and 21. இந்த 20 and 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டும் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். நம்ம இப்போ எமர்ஜென்சி பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அண்ட் இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல்னு சொல்கிறப்ப பக்கத்து நாடு நம்ம நாட்டு மேலே போர் தொடுத்துது அப்படின்னா, வேற ஒரு நாடு நம்ம கூட போர் தொடுத்துது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் இந்த ஆர்டிகிள் 20 and 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை தவிர்த்து மீதி எல்லா ரைட்ஸுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இப்போ இன்டர்னல் எமர்ஜென்சி, இப்போ வந்து ஒரு ரிபல் குரூப்ஸ் வந்து கிளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அந்த மாதிரி நடக்கிறப்போ இன்டர்னல் எமர்ஜென்சியாக இருக்கிற பட்சத்தில் ஆர்டிகிள் 19, 20 and 21 இந்த 3 ஆர்டிகிள்ஸ் தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் 20 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். அதாவது இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
சஸ்பெக்ஷனில் சந்தேகத்தின் பேர்லேயோ ஏதோ ஒன்றில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த தப்பை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த ஆர்டிகிள் 20 சொல்லுது. அண்ட் ஆர்டிகிள் 21 ஆல்ரெடி சொன்னேன், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வதற்கும் தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமை. இந்த 2 உரிமைகளும் வந்து எமர்ஜென்சி பீரியட்லையும் சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சிங்கிறப்போ ஒன்லி 20 and 21 மட்டும் ஆக்டிவாக இருக்கும். இன்டர்னல் எமர்ஜென்சிங்கிறப்போ 19, 20 and 21 3 ஆர்டிகிள்ஸும் வந்து அலைவாக இருக்கும். மற்ற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து மற்ற ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, பார்லிமெண்ட் கேன் ரிப்பீல் பை கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சட்ட திருத்தம் பார்லிமெண்ட் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டால் கொண்டு வரலாம். ஆனால் என்ன ஒரே கண்டிஷன் அப்படின்னா, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை அமைப்பு மாறாமல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரலாம். அதான் பார்லிமெண்ட் கேன் ரிப்பீல். ஸோ இதுலேருந்து ஒரு ரைட்ஸை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை டெலீட் பண்ணுற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. என்ன ஒன்று, அடிப்படை அமைப்பு மாறாமல் அதை டெலீட் பண்ணணும். இந்த பேசிஸில் தான் ஆர்டிகிள் 31 வந்து 44th அமெண்ட்மெண்ட்டில் டெலீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் நாட் அப்ளிகபிள் டு ஆல் சிட்டிசன்ஸ். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலருக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க, போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸில் இருக்கிறவங்க, ஐபி, ரா, அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் இருக்கவங்க, அண்ட் அனலாக் ஏஜென்சிஸ், அதாவது பாதுகாப்பு சார்ந்த தொழில்நுட்ப அமைப்புகள், இதில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில ரைட்ஸ் வந்து மறுக்கப்படுது. எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இவங்க வந்து ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அசோசியேஷன் வந்து இவங்க ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த போலீஸ், ஆர்மிலெலாம் இருக்கவங்க வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் தே ஹாவ் நோ ஸ்பீச் ஃப்ரீடம். ஏன்னா பாதுகாப்பு சார்ந்த ரகசியங்களை வந்து வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்பீச் ஃப்ரீடமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ரைட்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் மறுக்கப்படுது. அதான் நாட் அப்ளிகபிள் டு ஆல் சிட்டிசன்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் வென் மார்ஷியல் லா இஸ் இன் ஃபோர்ஸ். மார்ஷியல் லா அப்படிங்கிறப்போ வந்து இராணுவ ஆட்சி நடைமுறையில் இருக்கிறப்போ எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். அந்த ஆர்டிகிள் 20, 21, 19 எதுவுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் லா வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்தது கிடையாது. அப்படியே வந்துச்சுதுன்னா கூட அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டும் யாருக்குமே கிடைக்காது. அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நாம் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் 1950 எழுதினப்போ 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1978 44th அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகிள் 31 இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரிமைனிங்காக இருக்கிறது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமதர்மம், ஈக்குவாலிட்டிக்கான ரைட். இதை சொல்கிற ஆர்டிகிள்ஸ் வந்து ஆர்டிகிள் 14 to 18. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. ஆர்டிகிள் 90 to 22 இந்த ரைட் டு ஃப்ரீடம் பற்றி சொல்லுது. அடுத்ததாக ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகிள் 23 and 24. ஃபோர்த் ஒன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், நாம் விரும்புகிற மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் 25 to 28. அடுத்ததாக கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட உரிமைகள். இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகிள்ஸ் 29 and 30. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள். அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள். இதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 32. ஸோ இந்த 6
ரைட்ஸ் தான் இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் 5 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இந்த 5 ரைட்ஸும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம இந்த 6வது ரைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அதாவது எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட்டை டைரெக்டாக நாடலாம். தட் இஸ் அபவுட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இது இவ்வளோ தான் நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு ரைட்டு, தட் இஸ் ஆர்டிகிள் 31 வந்து 44th அமெண்ட்மெண்ட்டில் டெலீட் பண்ணாங்க அப்படின்னு. அது என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆர்டிகிள் 31ல் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் எழுதினப்போ இருந்தது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் டெலீட் பண்ணாங்க. ஏன் டெலீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நிறைய லேண்ட் வந்து இந்த ஜமீன்தாஸ் அந்த மாதிரி லேண்ட் லார்ட்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரோடு போடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை வருது அப்படிங்கிறப்போ வந்து அந்த நிலத்தை அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை, ரைட் டு ஹேவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த நிலத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக போய் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அது ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்குது, ஸோ வந்து கவர்மெண்டால் அந்த லேண்டை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிரும். ஸோ கவர்மெண்டால் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே கொண்டு வர முடியாமல் இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த லேண்ட் வந்து ஒரே ஆள்கிட்ட அக்குமுலேட் ஆகிருந்துச்சு. எல்லாருக்குமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. பூர் பீப்புள் பூராகவே இருக்காங்க, லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட நிறைய லேண்ட் 90% ஆஃப் லேண்ட் வந்து அவங்கக்கிட்ட அக்குமுலேட் ஆகிருக்குது. ஸோ இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகாமல் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டில் மாற்றினாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் அந்த பார்ட்டில் இருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணிட்டாங்க. அண்ட் டெலீட் பண்ணி என்னன்னு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு லீகல் ரைட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. லீகல் ரைட் அண்டர் பார்ட் 12 ஆர்டிகிள் 300A. இப்போவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எங்கே அப்படின்னா லீகல் ரைட்டாக ஆர்டிகிள் 300Aல இருக்குது. இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டது அப்படின்னா யாரும் எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அதுக்காகத்தான் மெயினாக கவர்மெண்ட் வந்து இந்த சேஞ்சை கொண்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் 44th அமெண்ட்மெண்ட் 1978ல் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணி எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லீகல் ரைட் அப்படின்னு சொல்லி பார்ட் 12ல் ஆர்டிகிள் 300Aல ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகிள் 14லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே பார்ட் 3ல் ஆர்டிகிள் 12 and 13 இருக்குது. ஸோ இந்த 2 ஆர்டிகிள்ஸும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகிள் 12. ஆர்டிகிள் 12 என்ன சொல்லுது அங்கே அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகிள். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் முழுசுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்டேட் 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 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மக்களுக்கு கொடுக்குறது யார்கிட்ட இருந்து மக்கள் இதை வாங்கணும், யார் இதை கொடுக்கல அப்படின்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடங்களில் வரும். இந்த ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகிள் 12. ஸோ ஸ்டேட்டுங்கிறது யாரை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்லிமெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட்டை சொல்லுது, அதோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவையும் சொல்லுது. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ். பார்லிமெண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறப்போ எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அதுக்கப்புறமா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பாடி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அடுத்ததாக லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்கிறப்போ முனிசிபாலிட்டி, பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் போர்டு இது எல்லாமே வரும். இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அடுத்ததாக ஸ்டாட்யூட்டரி அண்ட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் கெட்டிங் ஃபினான்ஷியல் எய்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் as well as non-statutory bodies getting financial aid from the government.
இவங்களையும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்னால் யார்? கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் இயற்றி அது மூலமாக உருவான அமைப்புகள் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். அதுவே சட்டம் இயற்றாமல் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக ஜிஓ மூலமாக உருவான அமைப்புகள் அப்படின்னா அது வந்து நான் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். எதுவாக இருந்தாலும் அது வந்து ஃபினான்ஷியல் எய்ட் கவர்மெண்ட்டேருந்து வாங்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்டேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, செபி, எலக்ட்ரிசிட்டி போர்ட், ஐகார், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி அண்ட் நான் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் கம்மிங் அண்டர் திஸ் Article 12. So, the Parliament, executive and legislative bodies of central and state governments, local bodies, statutory and non-statutory bodies. இவங்க எல்லாரையுமே வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இருந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மறுக்கப்பட்டது அப்படின்னா நாம் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதைத்தான் இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டை பற்றி தான் இந்த ஆர்டிகிள் 12ல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆர்டிகிள் 13. இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷால் பி வாய்ட். அதாவது அடிப்படை உரிமைகளோடு ஒத்திசையாத எல்லா சட்டங்களும் வந்து செல்லாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. இப்போ லாஸ் அப்படின்னு சொல்கிறத எந்தெந்த லாஸ் அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த லாஸ் அப்படின்னா பெர்மனன்ட் லாஸ். பெர்மனன்ட் லாஸ் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வந்து பில் பாஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் பெர்மனன்ட் லாஸ். டெம்பரரி லாஸ். டெம்பரரி லாஸ்னால் அவசர சட்டங்கள், ஆர்டினன்சஸ். ஆர்டிக்கிள் 123 அண்டரில் அவசர சட்டம், பின்னாடி அதை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அதை ஆக்ட் ஆக்குவாங்க, நிரந்தர சட்டம் ஆக்குவாங்க. ஆனால் இப்போ வந்து அவசர சட்டமாக இருக்குது, தட் இஸ் டெம்பரரி லாஸ். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், ஜிஓஸ், பைலாஸ், துணை சட்டங்கள், கவர்மெண்ட் கைட்லைன்ஸ், கஸ்டம்ஸ், மரபுகள், இது எல்லாமே வந்து இந்த லாஸில் வரும். ஸோ இந்த லாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரணாக இருந்துச்சுது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுது அப்படின்னா இந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்னு ஆர்டிகிள் 13ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் லாஸ் ஆகட்டும் இல்லை டெம்பரரி லாஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், பைலாஸ், கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆர் கஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட முரண்பாடாக இருந்துச்சுது அப்படின்னா அந்த சட்டங்கள் செல்லாது. அண்ட் இந்த ஆர்டிகிள் 13ல் இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு. அப்போது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒருவேளை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட முரணாக இருந்துச்சுன்னா அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் பதில் இந்த ஆர்டிகிள் 13லே இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் அ லா அப்படின்னு ஆர்டிகிள் 13ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சட்டத்துக்கு முரணாக இருக்கிற வகையில், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரணாக இருக்கிற நேரத்தில் அது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகிள் 13 சொல்லுது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் அ லா அப்படின்னு இந்த ஆர்டிகிள் 13ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1973ல் கேசவானந்த பாரதி கேஸ் வருது. இந்த கேசவானந்த பாரதி கேஸில் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ஈவன் அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது லாவாக இல்லாமல் இருந்தாலும் கூட கவர்மெண்ட் கொண்டு வர சட்ட திருத்தம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சரை, நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணிச்சுது அப்படின்னா அதுவும் செல்லாது அப்படின்னு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஸோ இந்த பெர்மனன்ட் டெம்பரரி லாஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், பைலாஸ் எக்ஸெட்ரா இதோட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட முரணாக இருந்துச்சுது அப்படின்னா அது செல்லாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இதுதான் ஆர்டிகிள் 13 சொல்கிறது. ஸோ ஆர்டிகிள் 13 வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் எ லா, அதனால அமெண்ட்மெண்ட் பண்ணுனா அது ஃபண்டமெண்டல் ரைட் கூட முரணாக இருந்துச்சுனாலும் அது செல்லுபடி ஆகும்னு சொல்லிச்சுது. ஆனால் அந்த கேசவானந்த பாரதி கேஸில் வந்து தீர்ப்பு சொல்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சரை, கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அந்த அமெண்ட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணிச்சுது அப்படின்னா அது எப்படியுமே செல்லாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. That's all about Article 13. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆர்டிகிள் 12 and 13 பார்த்துருக்கோம். இனி வந்து ஒவ்வொரு ரைட்ஸ் என்னென்ன, ஆர்டிகிள் 14லேருந்து ஆர்டிகிள் 32 வரைக்கும்
சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ரைட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.